முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா இந்த வானொலி இருந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி அவ்வளோ கிடையாது. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் தான் நம்ம கேட்டுட்டே இருப்போம். இவங்க வந்து இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உருவம் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. நாங்களாம் நிறைய வந்து இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் பத்திரிகைகள்ல எப்பயோ அந்த அறிவிப்பாளருடைய முகம் வந்து வெளியாகும். அப்படி வெளியாகும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு இவங்க வாய்ஸ் ரொம்ப எங்க இருந்ததை பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து வயசானவங்க மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வாய்ஸுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லாமலாம் நிறைய பேர் வந்து நாங்க ஃபீல் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்படி வந்து இருந்த காலகட்டங்கள்ல வந்து மிகவும் பிரபலமாக இருந்த, அதுவும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் வந்து பிரபலமா இருந்த ஒரு வாய்ஸ் வந்து நம்மளுடைய அப்துல் ஹமீத் ஐயா அவர்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அவர் நடத்தக்கூடிய அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி எனக்கு இன்னும் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. 2 எழுத்துக்களில் சந்தர்ப்பம், ஒரு எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா பாட்டு வந்து ஒரு எழுத்து தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. சில நேரங்களில் சிக்கலான ஒரு எழுத்து வரும் பொழுது அது வந்து 2 எழுத்துக்கள்ல மாற்றி வந்து சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து ஆ வச்சுக்கோங்க. இப்போ ஆன்ற இடத்துல மணி ஒலித்து இருக்கிறது அப்படின்னா ஆ என்ற இடத்தில் மணி ஒலித்து இருக்கிறது, நீங்கள் ஆ அல்லது ஆ 2 எழுத்துக்களில் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவார். அந்த டோன் வந்து இன்னும்